வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நெய் மைசூர் பா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. தீபாவளி ஸ்பெஷல் நெய் மைசூர் பா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நெய் மைசூர் பா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். 1 கப் கடலை மாவு, 1 கப் சர்க்கரை, 1 கப் சன்ஃப்ளவர் ஆயில், 1 கப் நெய். இப்போ மைசூர் பா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம மைசூர் பா செய்கிறதுக்கு ஒரு ட்ரேயில் நெய் தடவி வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா தடவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாங்க. அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடல மாவை லேசாக வறுத்துக்கலாங்க. இப்போ கடல மாவை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க, கொஞ்சம் கலருக்காகத்தான். இப்போ கடல மாவு நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம், ஆறட்டும். இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சல்லடையில் சலிச்சுக்கலாங்க. அப்போத்தே மாவு கட்டி இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி மாவு நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க. இப்போ சன்ஃப்ளவர் ஆயிலை இதில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நான் இந்த மைசூர் பா செய்கிறதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேங்க. அதுக்கு 1 கப் நெய்யும் 1 கப்பு ரீஃபைண்ட் ஆயிலும் எடுத்திருக்கேன். அதாவது சன்ஃப்ளவர் ஆயில். வாசனை இல்லாத ஆயில் தான் இங்கே சேர்த்துக்கிறணும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கலாங்க. இப்போ அடுத்து நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. அது கூட ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இப்போ நல்லா கிளறி விடுவோம்.
நல்லா கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம வந்து எந்த கப்பில் கடல மாவு எடுத்துருக்கோமோ அதே கப்பில் தாங்க ஜீனியும் எடுக்கணும். அதே கப்பில் 2 கப் வந்து நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா 1 கப் சன்ஃப்ளவர் ஆயிலும் 1 கப் நெய்யும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த பாகு வந்து ஒரு கம்பி பதம் வரணுங்க. இப்போ நம்ம கையை லேசாக தண்ணியில் நனைச்சிட்டு தொட்டு பார்த்தோம்னா நல்லா இப்படி ஒட்டி வரணுங்க. அதே கரெக்டான பதம். இப்போ கரெக்டாக வந்துருச்சு. அடுத்து நம்ம கலந்து வச்சிருக்கிற கடல மாவை ஊற்றிக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கைவிடாமல். இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கடல மாவெல்லாம் நல்லா வெந்து வருதுங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இப்போ நல்லா கிளறி விடுங்க. அந்த நெய்யெல்லாம் அந்த மாவு வந்து உறிஞ்சுக்கிறோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ கடைசியாக இருக்கிற நெய்யும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மாவை கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்னா அப்படியே கெட்டியாக வருங்க. அதே கரெக்டான பதம். சட்டிலையும் அந்த அளவுக்கு ஒட்டி வராது மாவு.
இப்போ மாவு நல்லா வெந்துருச்சுன்னா இப்போ உடனே அடுப்பு அமர்த்திட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ட்ரேயில் ஊற்றிடலாங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அமுக்கி விடுங்க. மேலே கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா தடவி விட்டுருங்க. இது நல்லா 2 மணி நேரம் ஆறணும். அதுக்கு பிறகு பார்க்கலாங்க. இப்போ பாருங்க நல்லா ஆறிடுச்சு. ஆனால் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேங்க. முதையேவும் சேப் கட் பண்ணாமல் விட்டுட்டேன் சூடாக இருக்கும் போதேவும். அதனால கொஞ்சம் சேப் கரெக்டாக வரல. அதனால நீங்கள் செய்யும்போது சூடாக இருக்கும் போதேவும் சேப் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இல்லாட்டி இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படணுங்க. இப்போ மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்க கடையில் செஞ்ச மாதிரியே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு ஷேப் அந்த அளவுக்கு கரெக்டாக வரல. இருந்தாலும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து தீபாவளியை நல்லா கொண்டாடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.